ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குளிச்சு முடிச்சோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சே சூப்பரான 8 ரீயூஸ் ஐடியாஸ், 8 சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காய்கறி சீவமில் அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போது அடுத்ததாக ஒரு மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து இது போல் கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் கட் பண்ணிட்டா உள்ளே வந்து ஒரு 3 லேயராக வந்து நம்மளுக்கு துணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து எடுத்துக்கோங்க. இது உள்ளே வந்து நம்ம அந்த துருகுன சோப்பை வந்து இது உள்ளார போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ரப்பர் பேண்டையே வச்சு நல்லா வந்து இதை டைட்டாக வந்து கட்டி விட்டுக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம 3 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கில் இந்த மாஸ்க் பாக்கெட்டை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும், பேட் ஸ்மெல் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் துணி எடுத்து முடித்தோடனே அதை நல்லா காய விட்டுட்டு அதில் வந்து இந்த பாக்கெட் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சோம்னா நம்ம எப்போ வந்து அடுத்து யூஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் வந்து இருக்காது. அதே போல் நம்ம வந்து அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல கூடை, அந்த கூடையிலையும் இதை போட்டு வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோம்னா பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதே போல் டஸ்ட்பின்லேயும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு துருவினது போலயே மறுபடியும் சோப்பை வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து சோப்பு தூள்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அதில் வந்து இந்த துருவின சோப்பை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து துணிகளுக்கு போடும்போது துணிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சோப்புத்தூள் மணத்தோட இந்த சோப்போட மணமும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1-2 வாஷ்க்கு வந்து நம்மளுக்கு சோப்புத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப மொத்தமான உள்ள துணியெல்லாம் வந்து நம்ம ஊசி வச்சு தைக்கும் போது ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்கும். அந்த ஊசி வந்து இறங்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது முக்கியமாக வந்து ஜீன்ஸ் பேண்ட்லலாம் நம்ம தைக்கும்போது தைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். அது போல் இருக்கிறப்ப நீங்கள் இந்த சோப்பில் வந்து ஒரு 2-3 தடவை இந்த ஊசியை வந்து நல்லா குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து இறங்கிரும். இது வந்து இந்த ஊசிக்கு மட்டும் இல்லைங்க, மிஷினில் யூஸ் பண்ணுற மிஷின் ஊசிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வந்து போட்டுட்டு நீங்கள் தைக்கும்போது நல்லா வந்து சூப்பராக வந்து தைக்க வரும். அடிக்கடி வந்து ஸ்ட்ரக் ஆகாது ஊசி. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பசங்களோட பேண்டில் வந்து இந்த ஜிப்பு வந்து சில நேரம் ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகி இழுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சோப்பை வந்து அந்த ஜிப்பு வந்து மூடுற இடத்துல நீங்கள் நல்லா வந்து ஓரங்களில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஜிப்பு வந்து போட வந்துடும். இது வந்து பேண்ட் ஜிப்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் ஜிப்பு, அதுக்கப்புறம் நம்ம பசங்களோட ஸ்கூல் பேக் ஜிப்பு, இது போல் எல்லாத்துக்கும் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூட்டு வந்து சில சமயங்களில் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கும், அதாவது திறக்கவும் பூட்டவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து அதில் விடுவோம். அப்படி தேங்காய் எண்ணெய் விடும்போது நம்மளுக்கு திறக்கிறப்பையும் பூட்டுறப்பையும் கைகளில் வந்து ரொம்ப பிசு பிசுண்டு தேங்காய் எண்ணெய் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இது போல் சோப்பை வந்து நல்லா வந்து அந்த சாவியில் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூட்டு திறக்கும் போதும் பூட்டும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பூட்ட வரும், திறக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் டோர் போட்டிருப்போம். டோரில் சில சமயம் வந்து மூடுறப்பையும் திறக்கிறப்பையும் ஒரு மாதிரி சவுண்டு வந்து வரும். அதுக்கு நம்ம எப்போவுமே வந்து ஆயில் தான் வந்து விடுவோம். ஆயில் போட்டால் அந்த இடமே வந்து எண்ணெய் வலிஞ்சு அப்படியே ஒரே எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயிலுக்கு பதிலாக இந்த மாதிரி சோப்பை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து வராது. இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது போல் மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஓரங்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டா இது போல் லேயர் மாதிரி இருக்கும்ல, இதில் வந்து நம்ம அந்த சோப்பை வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து அந்த லப்பர் பேண்ட் கீழே உள்ள லப்பர் பேண்ட்லேயே அப்படியே வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம்.
இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பீரோவில் துணிகள்லாம் வச்சுருப்போம்ல, அது இடையில வந்து இதை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து துணிகள் எடுக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போது கடைசி டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த துருவின சோப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சோப்பு வந்து நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதித்து சோப்புலாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வந்து ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் சொன்னது போல் இதுக்கு தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது நல்லா வந்து ஜெல் மாதிரி ஆயிரும். அதுக்காகத்தான் நான் சொன்ன 300 ml தண்ணிக்கு வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோப்பு துருவல் வந்து சேர்த்தா போதும். இப்போ நான் ஒரு மூடியில் சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டு நல்லா வந்து மூடி விட்டுட்டேன். இப்போ இது நம்ம வந்து ஹேண்ட் வாஷாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பை வச்சு நம்ம சூப்பராக வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக வந்து கையில் ஊற்றி நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து ஹேண்ட் வாஷ் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நுர வருதுண்டு. தண்ணி மட்டும் கரெக்டான அளவில் வந்து நீங்கள் சேர்த்து வைங்க. சோப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஜெல் டைப்பில் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் ரெடி பண்ணோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பசங்களோட ஷூலெலாம் இந்த மாதிரி உள்ளார வச்சிடலாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பேட் ஸ்மெல் வந்து எதுவுமே வராமல் இருக்குங்க. இப்போ வரது வந்து மழைக்காலம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஷூஸ்லலாம் வந்து நல்ல பேட் ஸ்மெல் இருக்குங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை ஷூஸில் மட்டும் இல்லாமல் நம்ம ஷூஸ் ஸ்டாண்டுலாம் வச்சுருப்போம் பாருங்கள், செப்பல் ஸ்டாண்டு, அதில் கூட ஒரு 2-3 வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டு வைக்கலாங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீதமான சோப்பை வச்சு சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ரீல்ஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.